சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ 12th இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி வரப்போகுது கொஸ்டின் இப்படி தான் வரப்போன்னு சொல்லி நம்ம ஹிண்ட் கிடச்சிருக்கப்பா அதை எப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா A to Z எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான A to Z கிராமர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய பேர் புரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கிராமர்ஸ் அப்டேட்ஸ் PDF எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் மினி மெட்டீரியல் நைட் அப்லோட் பண்ண போகிறேன் வாட்ஸ்அப் சேனலில். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. கௌதம் மீடியா சேனல் பேர் வாட்ஸ்அப் சேனல் பேர். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காலேஜ் அப்டேட்ஸும் உங்களுக்கு பப்ளிஷ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அப்டேட்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் தான் கொடுப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, கொஸ்டின் எப்படி வரப்போது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வரப்போது. இப்போ லாங்குவேஜ் வரப்போது வரைக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக வரப்போது. ஹேண்ட் ரைட்டிங் மஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் நம்ம சொன்னது போலவே ரொம்ப சிம்பிளாக வந்துச்சு. நம்ம அனுப்பின மாடல் கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே போல தான் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஸோ 21 மார்க் இருக்கும். 21 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போயம் அப்ரிசியேஷன் இருக்கும், 4 எழுதணும் நீங்கள். அப்புறம் ERC இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்டு அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அந்த கிராமர் பார்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ 3 எழுதணும் நீங்கள், 4 கொடுத்து நீங்கள் 3 எழுதணும். அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 3 எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ கம்ப்ளீட் த ப்ராப்ஸ் இருக்கும். அண்ட் பை சார்ட்டு அண்ட் எக்ஸ்பெண்ட் த ஹெட்லைன்ஸ். ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் வேணால் உங்களுக்கு கம்ப்ளீட் த ப்ராப்ஸ், டிஸ்கிரைப் த ப்ராசஸ் கேட்பாங்க, பை சார்ட் கேட்பாங்க, அப்புறம் டைம் லைன் கேட்பாங்க, அப்புறம் வேறு என்ன கேட்பாங்க, லெட்டர் ரைட்டிங், இந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. ஓகேவா, அந்த 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது சொல்ல முடியாது இப்படி தான் கேட்பாங்க, கன்ஃபார்ம் இது தான் கேட்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கம்ப்ளீட் த ப்ராசஸ் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பேப்பர்லையுமே இருக்குது. மற்றபடி டிஸ்கிரைப் த ப்ராசஸ், எக்ஸ்பெண்ட் த ஹெட்லைன்ஸ், பை சார்ட்டு, டைம் லைனு, அப்புறம் லெட்டர் ரைட்டிங்கு, இதெல்லாம் மாற்றி கேட்கறதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்தபடியாக அந்த 5 மார்க்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா 7 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். ப்ரோஸு போயமும் சப்ளிமெண்ட்ரி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை யூனிட் இருக்குது? ஐ திங்க் 6 யூனிட். எனக்கு சரியாக மறந்துச்சு டக்குன்னு. சில பேர் உங்களுக்கு 6 யூனிட்னா நீங்கள் ஒரு 3 யூனிட் படித்தா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு அப்படி கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் 3 படித்தா கூட 1 எழுதிடலாம் கண்டிப்பாக. ப்ரோஸும் சரி, போயமும் சரி, சப்ளிமெண்ட்ரி சரி. ப்ரோஸு போயம்னா கொஞ்சம் அதுவும் கதை தான் உங்களுக்கு. அதையும் நீங்கள் கதை மாதிரி தான் படிக்க போகிறீங்க. சப்ளிமெண்ட்ரி கதை மாதிரி தான் படிக்க போகிறீங்க. ஒன்றுமே பெருசாக கிடையாது. பண்ணாலும் அப்படி தான் படித்தேன். ஓகேங்களா, கதை மாதிரி தான் படித்தேன், எழுதினேன். எனக்கும் 5 மார்க் வேணால் ஒரு 3 மார்க் 3 மார்க்லாம் போட்டாங்க. ஓகேவா, அந்த கதையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கிலீஷ் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ கிராமர்ஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடச்சிடும். கிராமரே எனக்கு வராது ப்ரோ, ஸோ என்னால் கதை புரிஞ்சு எழுத முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிச்சு தான் மக்கப் பண்ணி தான் ஒரு வழியே கிடையாது. புரிஞ்சு படிச்சுட்டு என்னால் கிராமர் மிஸ்டேக்லாம் எழுத முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி படிச்சிக்கலாம். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் அந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ தான் பாசம். ப்ரோஸு போயமும் சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா, 3 5 மார்க் கச்சா. 4வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் மேக்கிங் கேட்பாங்க. ஓகேவா, நோட் மேக்கிங் ரொம்ப சிம்பிள். 2 பேஜ் ரஃப் டாப் ஃபேட் டாட் எழுதிட்டு போயிட்டே இருப்பீங்க. ரொம்ப சிம்பிள், அதனால் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. 5வது உங்களுக்கான லெட்டர் ரைட்டிங். ஓகேவா, பயோடேட்டா கேட்பாங்க, லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. ஸ்கூல் பிரின்சிபல் எழுதுற மாதிரி, இல்லை டூர் போகிறதுக்கு பேரண்ட்ஸ்ட்டு பர்மிஷன் வாங்குற மாதிரி, இல்லை டூர் போயிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி டூர்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி, இல்லை தீபாவளிக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷ் பண்ணுற மாதிரி எப்படி, அப்புறம் அங்கிளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு, அங்கிளுக்கு ஒரு தேங்க்யூ கடிதம் எப்படி எழுதுற மாதிரி, இந்த மாதிரி தான் லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. மேக்ஸிமம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் 5 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 நாளும் 4 மார்க் அசால்ட்டாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து 6வது என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் கேட்பாங்க அண்டு கிராமர்ஸ் கேட்பாங்க கீழே. ஓகேங்களா, எரர் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் இப்போயும் அடிச்சு சொல்கிறேன். 3 எரர் ஸ்பாட்டிங் மேலே உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் ப்ரோ, கரெக்ட் வந்துடும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு ஒரே ஒரு எரர் ஸ்பாட்டிங் தான் ப்ரோ தெரியுது, மீதி 4மே தெரியல ப்ரோ, நான் எழுதணும் தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே ஒரு கிராமர் பார்ட் இருக்கும் தெரியுமா, அதை பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு சாய்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஷனை மாற்றி எழுதி வச்சா போதும், உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் கிடைக்கும். ஓகேவா, கரெக்டாக எழுதிங்கன்னா 2 மார்க் அதில் கிடைக்கும். ஒரே கொஸ்டின் 2 மார்க் கிடைக்கும். அப்புறம் மீதி இருக்கிற 3 கொஸ்டினில் ஒவ்வொரு மார்க் கிராமராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அது கூட நீங்கள் சும்மா அசால்ட்டாக எழுதிங்கன்னா 1 மார்க் வந்தால் கூட 3 மார்க் அசால்ட்டாக ஆச்சு. எரர் ஸ்பாட்டிங் எழுதி தப்பு வாங்கிறதுக்கு பதிலாக அதை எழுதி நீங்கள் 3 மார்க் கூட வாங்கிட்டு போகலாம். எரர் ஸ்பாட்டிங் தெரியாத பட்சத்தில் நான் அதை அட்டன் பண்ண சொல்கிறேன். ஓகேவா, அடுத்து கடைசியாக 47வது கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை எடுத்துறதுனா போதும், உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா, 5 மார்க் முழுசாக போடுற ஒரே ஒரு இதுதான் உங்களுக்கு. ஓகேவா, ஏன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பண்ண மாட்டீங்கன்னா ஒரு பேராகிராஃப் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் பண்ணி அந்த பேராகிராஃப்லேயே இருக்குது. எடுத்து எழுத போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ தட்சிட்பா ஃபுல்லாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்டேட்ஸ் இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரப்போகுது. ரொம்ப சிம்பிளாக தான் வரப்போகுதுப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேப்பர் வைஸ்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக திருத்த பாருங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக திருத்த மாட்டாங்கப்பா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் கண்டிப்பாக நல்லபடியாக எழுதுங்க. மற்றும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. A to Z எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அதில் தான் வரப்போகுது. ஓகே, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்கப்பா. நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட போயிட்டு பண்ணால் சேனல் பேஜஸில் கௌதம் மீடியா சர்ச் பண்ணிங்கன்னா சேனல் வந்துடும். ஓகேவா, நம்ம லோகோ தான் இருக்கும், GM லோகோ தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் கூட வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. அண்ட் யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ #கௌதம் மீடியா போட்டு உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஓகே சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. அடுத்த அப்டேட்ஸில் சந்திக்கலாம். ஓகேவா, ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.